சில பேருக்கு வந்து பேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும், பிடிக்காத வேலைக்கு போவீங்க. ஸோ இப்போ நினச்சாலும் ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு 10 to 15 வீடியோஸ் நாங்கள் அப்படி தான் எடுத்தோம். அதுக்கு வந்து எனக்கு ஃபிசிக்கலி மென்டலி வந்து நான் ரெடியாக இருக்கணும். அந்த லேடரில் வந்து நாங்கள் வந்து கயிறெல்லாம் கட்டி துணி மாதிரி கட்டி தான் வி ஹேட் அவர் ஃபோன். ஸோ ரொம்ப டீமோட்டிவேட்டட் ஃபேஸில் தான் இருந்தேன். நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் ஐ ஸ்டார்டட் வித் அ சிம்பிள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணதை வச்சு. ஹாய், என் பேர் ஐஸ்வர்யா. ஐ எம் அ சிவில் இன்ஜினியர் அண்ட் அ ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டர். ஃபுட்டீஸ் ரூஃப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். என்னை பற்றி சொல்லணுன்னா, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் இருக்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் என் லைஃப்பை நான் அமைச்சிக்கணும்னு நினைப்பேன். அண்ட் எல்லார் மாதிரியுமே எனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண பர்சன் தான். அந்த மாதிரி எடுத்த ஃபீல்டு தான் வந்து என்னோடய சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட் பிளாகிங். பட் தேர் வில் பி சிச்சுவேஷன்ஸ் வேர் நமக்கு வந்து பிடிக்காததையும் பண்ணக்கூடிய நிறையா சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பழகிடும், அப்படியே பழகிடும், நீ பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்க மாட்டேன். ஐ மேக் சிச்சுவேஷன்ஸ் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் அதுலேருந்து வெளியே வருவேன். ஸோ தட் மை லைஃப்ஸ் ரிக்ரெட் வில் பி லெஸ். ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ ஃபுட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா, வே பேக் என்னோடய சைல்ட்ஹுட்டில் வந்து மை பேரண்ட்ஸ் வேர் இன்டு கேட்ரிங். ஏன்னா அப்பாவோட பிஸ்னஸ் ரொம்ப லோவாக இருந்ததுனால. ஸோ அது வந்து ஒரு டே அண்ட் நைட் அந்த ஒர்க் இருக்கும். பிகாஸ் ஒன்லி 2 ஆஃப் தெம், அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் வேர் ரன்னிங் கேட்ரிங். ஸோ அதனால பார்க்குறதுக்கு வந்து இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே வீட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ பேருக்கு குக் பண்ணுறது ஐ யூஸ் டு see லைவ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஈவன் அட் தட் ஏஜ். ஸோ நான் அப்போலேருந்தே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் மை ஃபுட் ஜேர்னி ஸ்டார்டட். பட் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஈவென்ச்சுவலாக ஐ லேர்ன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் cuisines. அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட் இஸ் ஹவ் மை இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஒரு பேஷனாக ஓவர் த டைம் டெவலப் ஆச்சு. பட் ஆஃப்டர் மை ஸ்கூலிங் அப்பா வந்து ஃபெல் சிக். அதனால ஐ டிட் மை காலேஜ் இன் ஃபுல் ஸ்காலர்ஷிப். ஐ வாஸ் அ கோல்ட் மெடலிஸ்ட். ஸோ ஒன் டே வந்து அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் போயிட்டுருக்கிறப்போ, ஸோ யூ டூயிங் ஸோ மச் ஆஃப் குக்கிங், நீ அதை ஏன் வந்து ஷோகேஸ் பண்ணக்கூடாது, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே வந்து அது ஸ்ட்ரைக் ஆச்சு. பிகாஸ் ஐ எம் நாட் அட் ஆல் அ மீடியா பர்சன். எனக்கு அதுக்கு மேலே ஆர்வமும் கிடையாது, அறிவும் கிடையாது. ஸோ அப்படி நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியாமல் தான் நாங்கள் வந்து சரி ஓகே வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஃபுட்டீஸ் ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் லோகோவும் ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அண்ட் ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல். பட் என்ன அப்படின்னா, கண்டென்ட் கிரியேஷன் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். மெனி பீப்புள் டசன்ட் நோ தட். பட் என்னென்னா, ஐ வாஸ் ஹேவிங் another ஃபுல் டைம் ஜாப் வேர் அதுக்கு வந்து எனக்கு ஃபிசிக்கலி மென்டலி வந்து நான் ரெடியாக இருக்கணும். பிகாஸ் என்னோடய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சர்வீஸ். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் டியூரிங் கொரோனா, என்ன ஃப்ளட் எல்லாத்துலேயுமே ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ என்னால் வந்து சண்டே மட்டும்தான் இதுக்கு அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது நான் அப்போ மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும், ஐ ஹாவ் டு எடிட், போஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. பட் இதெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ நிறைய லேர்னிங்ஸ் தேவைப்பட்டது. சம்ஹவ் அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோம். பட் ஆஃப்டர் என்னோட காலேஜ் முடித்து நான் ஒர்க் போக ஆரம்பித்ததுலேருந்தே மை ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் பர்டன் வாஸ் ஆன் மீ. ஸோ அதனால் ஃபினான்ஷியலி நாங்கள் வந்து ஆஸ் யூ நோ சென்னையில் ரெண்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் வேறு எதுலேயுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து ட்ரைபாட் வேணும் நான் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா. ஈவன் என்னால் ட்ரைபாட் கூட நிஜமாலே அந்த டைமில் வாங்க முடியல. ஸோ வாட் வி டிட் வாஸ் வி ஹேட் அ ஸ்டீல் லேடர் வீட்டில். அந்த லேடரில் வந்து நாங்கள் வந்து கயிறெல்லாம் கட்டி துணி மாதிரி கட்டி தான் வி ஹேட் அவர் ஃபோன். ஸோ ஃபோனை வந்து அப்படி ஃபோக்கஸ் பண்ணி தான் வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ஸோ இப்போ நினச்சாலும் ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு 10 to 15 வீடியோஸ் நாங்கள் அப்படி தான் எடுத்தோம். அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி வந்து லாட் ஆஃப் அன்வான்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். இட் வில் பி மோஸ்ட் ஆஃப் இட் வில் பி டிமோட்டிவேட்டிங். ஸோ இது எதுக்கு அன்வான்ட் ஒர்க், உன்னோட டைம் எல்லாமே நீ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற, கண்டென்ட் க்ரியேஷன் இஸ் நாட் ஈவன் அ ரியல் ஜாப்.
ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் சம்திங், டோன்ட் டேக் எல்லாத்தோட ஒப்பீனியனும் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும். அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பேஷன். அதோட டெப்த் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இட் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஒப்பீனியன் தான். நமக்கு பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நம்ம பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மை லைஃப். ஸோ அப்படி தான் இதை ஆரம்பித்தோம். அண்ட் டே அண்ட் நைட் வி ஒர்க் ஃபார் இட். என்னோட எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் எப்போவுமே சைட்டில் இருக்கணும், வீட்டுக்கு வந்தேன்னா ஐல் பி டூயிங் திஸ் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜும் அப்படி தான் இருந்தது. ஈவன் நாங்கள் 12 நைட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சண்டேஸ் கூட எனக்கு சிலப்போ ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஈவன் நைட் 12 o'clockலாம் வி ஹேட் டு ஷூட். ஏன்னா கண்டென்ட் இல்லை என்கிட்ட, வீடியோ போடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறனால நான் அப்படி கூட ஷூட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஃபுல்லி மை ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பட் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் வந்து ட்ரைபாட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற காசு எல்லாம் போட்டால் இன்வெஸ்டட். பட் பெருசாக நமக்கு க்ரோத் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற டைமில் யூடியூப்பில் எனக்கு பெருசாக க்ரோத்தே இல்லை. ஸோ ரொம்ப டீமோட்டிவேட்டட் ஃபேஸில் தான் இருந்தேன். நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டீமோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். மோட்டிவேஷன் மட்டும் வந்து cannot give you the success you want. So perseverance, hard work and the consistency will only lead you success. Demotivated daysல அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மோட்டிவேஷன் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஐ டென்ட் கிவ் அப் ஆன் தட் டைம். ஏன்னா வந்து 2 years ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஆல்மோஸ்ட் 2 years நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தது. அண்ட் இஃப் ஐ கிவ் அப் தட் பாயிண்ட், அந்த 2 years நான் எந்த ஒரு லீவுமே எடுக்காமல் நான் இந்த ஒர்க் பண்ணது வந்து வேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தேட் டு ஹேப்பன். அதனால அகெயின் ஐ ஸ்டார்டட் வித் அ சிம்பிள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணதை வச்சு. அண்ட் தென் அகெயின் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன வீடியோஸாக ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து இட்ஸ் கிரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறனால டெய்லி லேர்னிங்ஸ் இருக்கும், அப்ஸ்கில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. அப்படியே ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணினோம் நாங்கள் இன்ஸ்டாகிராமில். அகெயின் மை அக்கௌண்ட் காட் ஹேக்ட். ஸோ அகெயின் வந்து கீழே போயிட்டோம். மறுபடியும் எல்லாமே வந்து டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் வித் ஃபியூ ஹெல்ப்ஸ் ஐ ரிகவர்ட் மை அக்கௌண்ட். ஒரு 1.5 months வந்து நான் ரிகவர் பண்ணிட்டேன். அகெயின் நம்ம போஸ்ட் பண்ணி இப்போ அரௌண்ட் வி ஹாவ் 7 lakh ஃபாலோவர்ஸ். நம்பர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. there are lot of ஒரு 400+ ரிவ்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. மை லைஃப் ஹேஸ் சேஞ்ச், மை ஹஸ்பண்ட் வந்து உங்களால் பாராட்டுறாங்க, இல்லை பேச்சுலர் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் குக் பண்ணேன். ஈவன் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து மெசேஜ் கூடி ஒரு போலீஸ் வந்து he called me and வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. லைக் ஐ எம் குக்கிங் ஃபார் மை செல்ஃப், ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இப்போ இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ஆல் மேக்கிங் அண்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் சம் ஒன் எல்ஸ் லைஃப். தட் கிவ்ஸ் யூ அன் இம்மென்ஸ் ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் நீங்கள் ஒரு லைஃப்பில் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் இன் யோர் லைஃப். ஸோ எல்லாருமே அந்த டைம் ஒதுக்கி உங்கள் பேஷனுக்குன்னு ஒர்க் பண்ணிங்கன்னா anything miracle can happen, but you have to work hard for your passion. Success or failure, you're still better than yesterday. சில பேருக்கு வந்து பேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும், பிடிக்காத வேலைக்கு போவீங்க. அந்த டைம் வந்து வேலையை விட்டுட்டு பேஷனே நம்ம ஃபுல் டைமாக பண்ணலான்னு நினைப்போம். ஸோ இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஐ வாசன்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அட் தட் பாயிண்ட் till now. ஸோ அதனால நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு பேலன்ஸ்டு லைஃப் கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறோம், பட் நிறைய பேஷனேட்டாக நமக்கு நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டி. நீங்கள் உங்கள் பேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணணும். அப்போ தான் உங்களால் அதுக்கு டைம் ஒதுக்க முடியும். உங்களோட மீ டைம் தனியாக, உங்களோட பேஷனுக்கு தனியாக, உங்கள் ஒர்க்குக்கு தனியான்னு நீங்கள் தான் டைம் அலாட் பண்ணும். ஷியோர்லி சக்ஸஸ் வில் பி யோர்ஸ்.